ஹாய் பிஎன்ஆர் ஃபேமிலிஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட 7th மந்த் பேபி ஷவர் வீடியோ தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப நாளா நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்க வீடியோ. அந்த டைம் வந்து எங்களால் போஸ்ட் பண்ண முடியல, என்னன்னா நிறைய மனக்கசப்புனால நான் வந்து அந்த வீடியோ என்னால் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து அதுக்கான வீடியோ நம்ம பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. பெண்ணே பெண்ணே நீ இல்லை என்றால் என்னாலே அது நம்மளா ஒரு வேலை தான் எடுத்து வை. வாங்கிக்கலாம் 2 போய் விழிக்கிறது. நீ ஏறிக்க போ. ஒரு பொண்ணுக்கு வளகாப்புங்கிறது அவள் லைஃப்ல ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் பேபிக்கு கிராண்டாக பண்ணலான்னு இருந்தோம். பட் நிறைய ப்ராப்ளத்தினால வந்து அவ்வளோ பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால செகண்ட் பேபியாவது நல்லா கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். அதனால தான் நாங்கள் துபாயில் இருந்ததுனால நாங்கள் செகண்ட் பேபி வளகாப்பு வந்து நல்லா கிராண்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய கனவோட வந்து நாங்கள் இந்தியா வந்தோம். பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லியாக நாங்கள் நினைக்கக்கூடாதெல்லாம் நிறைய நடந்துருச்சு. அதனால் எங்கள் ஃபங்க்ஷன் வந்து வீட்டிலே பண்ணக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. அதனால் நாங்கள் கோயிலில் தான் ஃபங்க்ஷன் வந்து பண்ணோம். ஓகே, எங்கள் கஷ்டத்தை நான் அவங்கள்ட்ட சொல்லி நான் அவங்களையும் வந்து சோகப்படுத்த நான் விரும்பலை. நாங்கள் ஆல்மோஸ்ட் அந்த கஷ்டத்துல எல்லாம் இருந்து நாங்கள் ரெக்கவர் ஆகி எங்களோட லைஃப்பை நாங்கள் வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளையும் நாங்கள் கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த ஒரு இஷ்யூனால என்னென்னா யார் எப்படிங்கிறத நாங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இப்போ மூவ் ஆகி போயிட்டே இருக்கோம். இருந்தாலும் நான் எங்கள் ஃபங்க்ஷன் நடக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி நான் நடத்திட்டேன். யாரையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. என்னோட குழந்தைக்கு என்னோட வீட்டில் நான் ஃபங்க்ஷன் நடத்தணும்னு நினச்சேன். அதே மாதிரி நான் பண்ணிட்டேன். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பேட் சுச்சுவேஷன் வரக்கூடாதுன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நாங்களும் அப்படி தான் நினச்சோம். பட் ஆனால் எங்களுக்கு இவ்வளோ குயிக்காக, அதுவும் இந்த ப்ரெக்னென்சி டைமில் இப்படிலாம் நடக்கும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஒரு நல்ல லெசன் தான் எங்களுக்கு. யார் யார் எப்படின்றது நீ இப்போவாச்சும் தெரிஞ்சு, அதே மாதிரி எங்களோட பேட் சுச்சுவேஷனில் யார் யார் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்கன்றதையும் நாங்கள் இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தான் நாங்கள் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டுட்டே வர்றோம். இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்குன்னு கொஞ்சம் பேர் வந்து ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. அதுக்காக வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஹலோ, ஃபங்க்ஷன் மூடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம், கோயில் போயிட்டுருக்கோம். எங்கள் கூட நீங்களும் வாங்க, ஃபங்க்ஷனை பாருங்கள். ஓகே, வாங்க, வெல்கம். வாங்கம்மா, வாங்க பாப்பா. அக்கா வாங்க, நல்லா இருக்கீங்களா? உங்க கை பிடிச்சி ரொம்ப நாள் ஆகுது. மாப்பிள்ள காமிச்சிட்டு போ சாப்பாடு. ஓகே ஓகே ஓகே.
ஒட்டக்கூடாது சரியா? என்னடா நடக்குதுங்க? சைடுல ஒரு ஃபங்க்ஷன் போய்கிட்டு இருக்கா? காசை விடுறா 1000 காசு அத்தை எப்படியா ஜிவி இந்த ஐடியா கூட நல்லா இருக்கு ஜிவி. எந்த ஃபங்க்ஷன் போனாலும் இதை ஃபாலோ பண்ணலாம். வேற யார் மாமான்னு மட்டும் இப்ப சொல்லு லைனா பெரிய மாமாவே அங்க ஓகே. அப்படியே பெருமாள் கோயில் வந்துட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஓகே, ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிச்சுட்டு அப்படியே இப்போ பெருமாள் கோயில் வந்து சாமி கும்பிட்டு போகலான்னு வந்திருக்கோம். அவ்வளோதான், சாமி கும்பிட்டு அதுக்கடுத்து நேராக வீட்டுக்கு தான். ஒரு வழியாக நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சு. ஓகே, இந்த சாகலை தான் வந்து வாண்டடாக வந்து எங்களை வண்டி ஓட்டுறேன்னு சொல்லியிருக்காப்புல. சரி, அவரை நம்பி உட்காந்துருக்கோம். ஓகே, பார்ப்போம். ஓகே, ஒரு வழியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சு கோயிலேருந்து கிளம்பியாச்சு. அவ்வளோதான், வீட்டில் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது தான் வேலை. ஓகே, சகலை மட்டும் நல்லா பார்த்துக்க. எங்களுக்காக வண்டி ஓட்ட வந்துருக்காப்புல. ஓகே, ஒரு ஹாய் சொல்லுதாங்களே. ஓ, விளாகா